திருநெல்வேலி மாவட்டம் செங்கலம் கிராமம். இந்த கிராமத்தை பாருங்கள், எப்பவும் பசுமையாக இருக்கும், எப்பவும் அழகாகவும் இருக்கும். வயக்காடெல்லாம் பாருங்கள், 2வது விளையுது. எந்தளவு தண்ணியாக எந்தளவு அதிகமாக இருக்கும் பாருங்கள். நீங்களே வீடியோவில் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்தளவு பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து செங்கலம் கிராமம். உங்களுக்கு எந்தளவு பசுமையாக இருக்கு பாருங்கள். 2வது பூ விளைய போகுது. எல்லாருமே நடதுக்கு உங்களுக்கு உழுது போட்டிருக்காங்க. எந்தளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் வாழைகள். வாத்து இருக்குது. இதில் நீங்கள் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடங்களில் எப்பாட்டும் சமைச்சி சாப்பிட்ட அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, சின்ன சின்ன இதை வச்சு இப்போ பெரிய வண்டி வராதனால சின்ன வண்டியை வச்சு உள்றாங்க. இதுதான் அந்த சின்ன வண்டி. என்கிட்ட பெரிய வண்டி உள்ளே வந்துக்கிடாது, எல்லோரும் நட்டுருக்கனால அந்த ஓரமாக தான் இருக்க ஒரு பெரிய வண்டி. அது உள்ளே வந்துக்கிடாது. குளத்து வாசனை எப்படி போகுதுன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக போகுது, அழகாக இருக்குது பாருங்கள். வரப்பு இப்படி தான் வெட்டி வைப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இந்தளவு வாழைகள் இருக்குன்னு சூப்பராக இருக்கும். மலைகள் பாருங்கள், இதான் சின்ன மலைகள் இப்படி இருக்குது. இன்னும் எப்படியும் ஒரு 7-8 மாதம் ஆகும் வாழை தள்ளுறதுக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பாருங்கள் வாழை தள்ளிட்டு பாருங்கள். இது உழுதுக்கு வண்டி நிற்கு பாருங்கள், இதான் உழுது போட்டிருக்கு. இன்னும் தான் நடுவாங்க. அதில் நாற்று பாய் வச்சுருக்க, அதில் கொக்கு இருக்குது பாருங்கள், காம்பி சூப்பராக உழுது போட்டிருக்கு. இன்னொரு 1 மாதத்தில் ஒம்பியும் பச்சை பச்சைன்னு ஒம்பி எல்லாம் இப்போ தான் இதை அறுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், இப்போ தான் அறுத்து முடிச்சிருக்காங்க இந்த வயல். எல்லாம் நாற்று பாய் இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொக்கு விளம்புது, பூரா கொக்கு இருக்குது பாருங்கள். மயிலுக்கு தண்ணி பாய்க்குது பாருங்கள். இதுதான் நாற்று பாய் வச்சுருக்காங்க மயிலே. ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து தண்ணி வருது பாருங்கள், தண்ணி பாயுது வயலுக்கு. வயலில் இப்படி தான் மொடை போகக்கூடாது. என்ன போகுது பாருங்கள், மொடை தண்ணி போகுதா, அதுதான் இப்படி தான் போகக்கூடாது. இன்றைக்கி தான் வரப்பை வெட்டுதாங்க, வெட்டி மிதித்து வைக்காங்க. அப்புறம் கொக்கு நிறைய இருக்குது. ரொம்ப இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இங்கே வந்து சமையல் பண்ணி சாப்பிடுங்க, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோடய வயல், என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நட்டு முடிஞ்சாச்சு, அறுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இயற்கை காட்டுன்னா அப்படி ஒரு காட்டு அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். கிணற காமிக்க எப்படி இருக்குன்னு. முதலாம் வயலில் அறுத்து தலையில் சுமந்தான் கொண்டு போவோம். இப்போலாம் மிஷின் எல்லாமே. இங்கேருந்து அந்த கரை வரைக்கும் ஃபுல்லாக நடந்தே தான் சுமந்து கொண்டு போவோம். இது மிஷினால் சுற்றி வச்சுருக்க வக்கீல், கைனால் கிடையாது, மிஷினால். கிணறு பாருங்க, இதெல்லாம் ஒரு நேரத்தில் குளிச்சது சூப்பராக இருக்கும். இப்போ யாரும் குளிக்க வரலன்னோட அது கொஞ்சம் அழுக்காயிருச்சு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது, மேலே வர இருக்குது. மயில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இயற்கை அப்படி ஒரு இயற்கை.